அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சமுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 6 ரெகன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் அக்கவுண்ட்ஸ். ஸோ இந்த ரெகன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சமுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 6.42, எக்ஸசைஸ் நம்பர் 1. The profit as per cost accounts was rupees 1,50,000. Calculate the amount of profit as per the profit and loss account on the basis of the following information. இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் as per ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு படி ஒரு ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடட் இன் ஃபைனான்ஷியல் புக்ஸ். ஃபைனான்ஷியல் புக்ஸில் வந்து 40,000 கொடுத்துருக்குறாங்க இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடடு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு நாட் ஷோன் இன் காஸ்ட் புக். காஸ்ட் புக்கில் வந்து ஒரு 5,000 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வந்து மென்ஷன் ஆகலை. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் as per ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸு. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ப்ராஃபிட் as per த காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். கொஸ்டினில் வந்து ஒரு 1,50,000 கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஆட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு நாட் ஷோன் இன் காஸ்ட் புக்கு. ஸோ இந்த 5,000 வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 1,55,000 வரும். தென் லெஸ் இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடட் இன் ஃபைனான்ஷியல் புக்கு. ஸோ இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடட் இன் ஃபைனான்ஷியல் புக் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1,15,000 வரும். திஸ் இஸ் கால்டு ப்ராஃபிட் as per the profit and loss account. That's all. Like, share, subscribe and click on the bell icon.